கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் உங்களோடு கூட யாத்ராகமம் 19வது அதிகாரம் 8வது வசனத்தில் தீர்மானமா விசுவாசமா என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன வாக்கை படித்தால் எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்திற்கு வருகிறது. நான் மரிக்க வேண்டியதா இருந்தாலும் மறுதலிக்க மாட்டேன் என்று பேதுரு சொன்னதுதான் ஞாபகத்திற்கு வருகிறது. பாருங்கள், மனிதனின் தீர்மானம் காற்றில் பறக்கும் சருகு போலதான். ஓசியா 6:4 இப்படியாய் சொல்லுகிறது, எப்பிராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன். உன் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒழிந்து போகிறது என்று. அவர்கள் முடிவெடுத்தார்கள், ஆனால் முடித்து வைக்கவில்லை. கிறிஸ்துவுக்கு முன் முழுவதும் மனிதன் மறுபடி தீர்மானம் எடுத்தான், மறுபடி வீழ்ச்சி அடைந்தான். முடிவில் இயேசு வந்தார். உனக்கு கொடுத்த காலம் நிறைவேறிற்று என்றார். இனி வெற்றி வாழ்வு உங்கள் தீர்மானத்தில் அல்ல, அது கிறிஸ்து முடித்ததை வைக்கும் விசுவாசத்தில்தான் இருக்கிறது. உதாரணமாக, நம் வெற்றி வாழ்வு இனி பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று தீர்மானம் எடுப்பதில் இல்லை, என்னை இனி பரிசுத்தமாய் வாழ வைப்பார் என்று நீங்கள் விசுவாசிப்பதில்தான் நம் வெற்றி வாழ்வு அடங்கியிருக்கிறது. ஒரு சகோதரி நீண்ட நாள் ஞானஸ்தானம் எடுக்காமல் தள்ளி போட்டு கொண்டே வந்தாள். ஏன் என்று கேட்டேன். ஞானஸ்தானம் எடுத்த பின் ஏனோதானோ என்று வாழ விருப்பமில்லை, சரியாக வாழ வேண்டும், ஆனால் நான் பரிசுத்தமாய் வாழ்வேனோ என பயமாக உள்ளது என்று எப்படி என் தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும் என்று எனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றார். நான் சொன்னேன், உங்கள் மீது வைப்பது நம்பிக்கை, கடவுள் மீது வைப்பது விசுவாசம். பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று உங்களை நம்பி தீர்மானம் எடுத்து தண்ணீரில் இறங்காதீர்கள், அது காலை வாரிவிடும். தேவன் என்னை பரிசுத்தமாய் வாழ வைப்பார் என்று அவரை நம்பி ஞானஸ்தானம் எடுக்க தண்ணீரில் இறங்குங்கள், அதுதான் விசுவாசம் என்றேன். ஆமென். தீர்மானம் அல்ல, அவர் மீது வைக்கும் விசுவாசமே நம்மை வாழ வைக்கும். ஆமென். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.